ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்ப ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆன பென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா ட்ரெய்லர்ல என்ன காமிச்சாங்களோ அதேதான். அது என்னன்னா, லேடி சில்வர் சஃபர் பூமிக்கு வந்து என் அரசன் கேரக்டர்ஸ் இந்த பூமி அழிக்க நாள் குறிச்சிட்டாரு, அதனால எல்லாரும் சாகறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப பென்டாஸ்டிக் 4 டீம் சில்வர் சஃபரோட எனர்ஜியை ஃபாலோ பண்ணி கேரக்டர்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கேரக்டர்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கு கேரக்டர்ஸ், நீங்க முக்கியமான ஒன்னு கொடுத்தீங்கன்னா உங்க பூமியை நான் விட்டுறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு மொத்த டீமும் ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் கேட்ட அந்த முக்கியமான ஒன்னு என்ன, பென்டாஸ்டிக் 4 டீம் பூமி அழிவிலிருந்து காப்பாத்துனாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை குவாலிட்டியா கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. எதையுமே குறை சொல்லவே முடியாதுங்க. டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ், அப்புறம் கேரக்டர்ஸ் தேடி போற அந்த சீன், அப்புறம் அங்கே நடக்கிற சம்பவங்கள்னு தாறுமாறு பண்ணி விட்டுட்டாங்க. பக்காவான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் செட் அவுட் பண்ணிட்டு சில்வர் சஃபர் கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 1 hour 15 minutes பங்கம்ங்க. செமையா போகும், பரபரப்பா இருக்கும். படத்துல மத்த கேரக்டரை காட்டிலும் இன்வின்சிபிள் வுமன் கேரக்டரோட ரைட்டிங் செம ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கு. அதுக்கேத்தாப்புல பக்காவான காஸ்டிங்கும் உள்ள போட்டிருக்காங்க. அதை ஏத்து நடிச்ச வனேசா கிருபியும் பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் டிசைனே செமையா இருந்தது. சினிமா போட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்தது. விண்டேஜ் கலர் டோன் யூஸ் பண்ணிருக்காங்க. அது நம்மள விண்டேஜ் காலத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுதுங்க. வில்லனை தடுத்து நிறுத்துற எல்லா பிளானும் முதல்ல சொதப்பிடும். அப்புறம் எப்படி தடுத்து நிறுத்த போறாங்கன்னு அந்த பரபரப்ப நமக்குள்ள சூப்பரா கடத்திருந்தாங்க. படத்துல பிரச்சனை என்னன்னா, அந்த இன்வின்சிபிள் வுமன் கேரக்டரை தவிர வேற எந்த கேரக்டருமே மனசுல நிக்கவே இல்லைங்க. அப்பப்ப அங்கங்க வந்துட்டு போற மாதிரி தான் ஃபீல கொடுத்துச்சு. அதுலயும் அந்த மிஸ்டர் பென்டாஸ்டிக் கேரக்டர் படம் முழுக்க பரிதாபமான முகத்தை வச்சுக்கிட்டே தெரியுதுங்க. சில்வர் சஃபர் கேரக்டர் திடீர்னு காணாம போயிடுது, அப்புறம் வருது, என்ன ரைட்டிங்னே புரியல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த பென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மார்வலுக்கு குட் ஸ்டெப்பா அமைஞ்சிருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து தியேட்டர்ஸ்ல என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.